நரம்பு புடைத்த படைப்புகள் இல்லை, ஆனால் மக்கள் ரசிக்கும் படைப்புகள் தந்த இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். கவிதா, அதனால நீங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் எப்படி ரெடி ஆகுறீங்கன்னே தெரியல. வாழ்த்துக்கள். நரம்பு புடைக்க கழுத்து இருக்கிற மாதிரி படம் பண்றோம். அடுத்து பண்றோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் மிகவும் மதிக்கிற நேசிக்கிற நமது ஓவியர், கலை பொக்கிஷம் மருது சார் இருக்கக்கூடிய மேடையில் நிறைய தெரிந்த முகங்கள், நிறைய தெரிந்த நண்பர்கள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்குறேன். கடல் எப்பவுமே அழகு. கடல் நம்ம எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் கடலை பார்த்தா போதும், நமக்கு கடல் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்துடும். பொதுவாகவே ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு படத்துக்கான பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு வழக்கமான ஒரு எமோஷ்னல் ஈவெண்ட்டாக மாறிடும். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சமீப காலங்களில் நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னா போராட்டங்கள் ஆக்சுவலி சினிமா தானே பண்ணுறோம். நம்ம ஒன்றும் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை நம்ம சினிமா உருவாக்கிடாது. அது உருவாக்குறதா இருந்தால் கருப்பு விலை காலகட்டங்களே சினிமா உருவாக்கியிருக்கணும். ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள்ங்கிறது கடல் சார்ந்த படங்கிறதுனால நான் சொல்கிறேன். கடலில் எத்தனை கொடுங்காற்று, எத்தனை திமிங்கலத்தை, எத்தனை புயலை சந்திக்கணுங்கிறது விஷயம் இல்லை, கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்க்குறமாங்கிறது தான் விஷயம். ஸோ அந்த வகையில் காயல் மிக அழகான முறையில் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ரிலீஸுக்கு வருதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றி தானா. அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். இந்த வகையில் ஜேசு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்க்காத ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் எல்லா நேரமும் ப்ரொடியூசரை பார்த்துட்டே இருக்கணும். மருது சார் சிரிக்கிறாரு. மருது சாருக்கு எங்களுக்கு பெரிய கதையெல்லாம் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு மருது சார் ஆர்ட் டைரக்டராக பண்ண வேண்டியது பண்ணார். அது இப்போவும் நான் மருது சாரை மிஸ் பண்ணதுக்கு நான் எப்போவுமே வருத்தப்படுற ஒரு விஷயம். பட் அது நல்லது நடந்தது. என்னென்னா, ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி தங்கலான வரைக்கும் ஒரு 80 படம்னு நான் மூர்த்தி அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் அப்படி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் சினிமா நம்ம பார்க்கும்போது ஒரு டைரக்டருடைய ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொடியூசர்ஸோடைய ஃபார்ம் தான். ப்ரொடியூசர்ஸ் அனுமதிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படம் உருவாகும். இப்போ நம்ம எல்லா காலகட்டத்திலையும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் நல்ல படம். ஆனால் ஆக்சுவலி 2 எக்ஸ்ட்ரீம். இப்போ கிரியேட்டிவ் பீப்புள் மணிப்பூரில் இருந்தோம்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள் மயிலாப்பூரில் இருப்பாங்க. ரியல் மணிப்பூரும் ரியல் மயிலாப்பூராகவே தான் இருக்குது. ஸோ இங்கே எத்தனை தான் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படங்கள் வந்தாலும், அது எத்தனை படங்கள் ஜெயிச்சாலும் அது ஒரு விதிவிலக்கு. அதை விடுங்க, கமர்ஷியலாக ஒரு படம் சொல்லுங்கள். ஜெயிக்கிற எல்லா படமே கமர்ஷியல் படம் தான். ஆனால் இங்கே என்னென்னா அப்படி அதுக்கான விஷயம் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் ஒரு நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா காயல்னு டைட்டில் வச்சு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் கம்பு, அருவாள், கத்தி, துப்பாக்கி இல்லாத ஒரு போஸ்டராக இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் சினிமாவில் அப்படி ஒரு போஸ்டரு ரொம்ப பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஸோ இப்படி ஒரு போஸ்டரை நீங்கள் டிசைன் பண்ணி காயல் டைட்டில் வைக்கும்போது ரியல் போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அது வேறு வழி இல்லை, நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே நான் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். காயல் நான் முன்னாடி பார்த்தேன், ஒரு ஃபஸ்ட்டு வெர்ஷன் இல்லையா, ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமயந்தி பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமயந்தியோடைய வெற்றியை நான் ஒரு நல்ல நண்பனாக நான் எப்போவுமே விரும்புவேன். ஏன்னா தமயந்தி எல்லாரும் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பாளி. விழித்திரு படத்தில் நான் ஒரு ரேடியோ ஜோக்கி போர்ஷன், இதே ரேடியோ சிட்டி தான் கதைக்களமாக வரும். அதில் அபிநயா இருக்காங்க இல்லையா, நாடோடிகள் அபிநயா. அவங்களால பேசவும் முடியாது, காது கேட்கவும் முடியாது. அப்போ அவங்கள வச்சு நாங்கள் ஒரு ரேடியோ ஜாக்கி ரோல் பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸோ அந்த ஒரு ரேடியோ ஜாக்கி ரோல் வரும்போது அந்த போர்ஷன் எழுதணும் அப்படிங்கும்போது தமயந்தி இப்போ ரேடியோவில் இருந்தனால தமயந்தியை
கூப்பிட்டு எழுத சொன்னேன். விழித்திரையில் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டர் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப அழகாக அதை எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப நிறைய மூமெண்ட்ஸில் அதில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது மீரா நான் பாட்டு எழுதிட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா படத்தில் வந்து அப்போ விழித்திரையில் பாட்டே கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியும் வந்து அது ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு படம் வந்து. ஸோ அதில் பாடலே இருக்காது. அப்படிங்கும்போது இல்லை தமயந்திக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ்மெண்ட் தான் அந்த படம். அது ஜிவி பிரகாஷ்குமாரும் என்எஸ்கே ரம்யாவும் பண்ணாங்க. ரொம்ப அழகான ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு வெள்ளை இரவே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த பல்லவி அவங்க வெள்ளை இரவேன்னு ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த வெளித்தினுடைய ஃபர்ஸ்ட் டைட்டிலே வெந்நீர் இரவு தான் வந்து. ஸோ அதை ரொம்ப அழகாக அவங்க கேட்ச் பண்ணி அதை எழுதுனாங்க. கொஞ்சம் கேட்குறது தான் வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடலாசிரியர். தொடர்ந்து ஒரு 50 படங்கள் வரைக்கும் எழுதிட்டாங்க. ஸோ தமயந்தியை ஒரு பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தினதில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து சினிமாவில் நமக்கு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு குதிரை மேலே ஏறி ஓடுறது வந்து அதுவும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸுங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு புதிய ஆட்களை வந்து ஒரு வாய்ப்பாக நம்ம உருவாக்கும் போது அதுக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்புனா இவங்க ஜெயிச்சிடணும், இவங்க அந்த இடத்த வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு விதையை ஊனி அதுக்கு தண்ணியை வார்க்கும்போது அது ஒரு நல்ல செடியாக முளைச்சி காய் காய்ச்சி ஒரு மரமாக அது முளைச்சிடணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். அவர் எல்லாத்தையும் தாண்டி அது மரமாக முளைச்ச பிறகு அது நமக்கு நிழல் தரணுங்கிறத விரும்புவோம். ஆனால் சினிமாவுடைய சாபம் என்னென்னா செடியாக முளைச்சி விழுது விட்டு ஆலமரமாக மாறிடும், ஆனால் நிழல் தராது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து குரானில் ஒரு வாசகம் உண்டு, நன்றி இல்லாத மனிதர்கள் ஆடை இல்லாத மனிதன் அப்படின்னு. ஆனால் சினிமாவில் அதை ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் வந்து. ஸோ அப்போ இன்னொரு புதியவர்கள் இன்னும் அறிமுகப்படுத்தும் போது இன்னொரு விஷயம் இப்படிலாம் நம்ம நிழல் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். நிழல்லாம் என்ன, அவங்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னு. ஆனால் தமயந்தி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப எத்தனையோ பேர் நான் வந்து இந்த 3 படத்தில் அறிமுகப்படுத்திக்கிறோம். தமயந்தி அதில் ரொம்ப ஸ்பெஷல். தொடர்ந்து நம்ம கூச்சப்படுற அளவுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயோ தமயந்தி சொல்லாதீங்க, ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு வந்து. நன்றி நவிழ்தல், நன்றி சூழ்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம் வந்து. அது தமயந்தி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தான் காயல் மாதிரி ஒரு படம் வரும் வந்து. ஸோ அது ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்கிறாங்க. நடித்தவங்க அனமோல் மேடம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ். நான் மலையாளம் டைரக்டர் லோகிதாஸோட ஒர்க் பண்ணதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய ஆக்டிங்லாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ அவர் ஜேசு மலையாளத்துக்கு கூப்பிட்றீங்க. அவர் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இங்கே தான் தேவை இருக்குது. அங்கே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எங்கேயே படம் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். அப்புறம் லிங்கேஷ் தொடர்ந்து ஒரு நல்ல நடிகர், எஃபர்ட் நிறைய போடக்கூடிய ஒரு நடிகர். நீங்கள் நல்ல அழகான ஒரு சுவாகதா, ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ஆமாம் ஐசக் சார், நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. இந்த விழாவின் நாயகர் ஜஸ்டின் கெனன்யா சொல்லிட்டேன் நான் கரெக்டாக. சரி, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா வந்து அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தேன்மொழி பாட்டு. டெஃபினெட்லி அது ஒரு பெரிய ஹிட் ஆகும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எடிட்டர் பிரவீன் பர்சனலாக அவர் எனக்கு தெரியும். லால் சலாம்லாம் பண்ணியிருக்காரு. லால் சலாம் மாதிரி பெரிய படம்லாம் பண்ண ஒரு எடிட்டர். நம்ம ரமேஷ் வித்யா, ஆமாம் ஒரு பெரிய நட்சத்திர நடிகராகவும் உருவாகிட்டு இருக்காரு. ஸோ பாடகர் நிவாஸ், நிறைய காயல் பற்றி பேசலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கி சமகாலத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி சமகாலத்தில் அது எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்திய மாதிரி ஒரு சமூக சூழலில் அதை அவங்க தொட்டு ரொம்ப அழகாக படம் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக காட்டின சினிமாட்டோகிராஃபர். நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு படம் பார்த்த உடனே நான் கேட்டேன், யார் சினிமாட்டோகிராஃபர் தான் கேட்டேன். அவன்கிட்ட நல்ல பெரிய கேமராமேனாக வருவீங்க. ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஓவியம் மாதிரி பண்ணியிருந்தீங்க. படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் தாண்டி இப்போ பத்திரிகைகள் சின்ன படங்களை எப்போவுமே கூட நின்றுருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சின்ன படம் தேட்டருக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். அந்த மாதிரியான காலகட்டங்களில் பத்திரிகை ஊடகங்கள் தான் சின்ன படங்களுக்கு எப்போவுமே துணையாக இருந்திருக்கு. தமயந்தி மாதிரி பெண் இயக்குனர், சாரி அப்படி சொல்லக்கூடாது, இயக்குனரில் பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி கவிதா கூட சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது, இயக்குனர் தான் வந்து, அது என்ன பெண் இயக்குனர் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் பெண் இயக்குனர் சொல்ல வேண்டிய சில தேவை இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆணாதிக்கமான ஒரு சமூகம். இந்த சமூகத்துக்குள்ளார ஒரு பெண் வந்து தன்னோட இடத்த
பிடிச்சி போராடி இங்கே நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பயங்கரமான விஷயம். அதனால் நம்ம வந்து பெண் இயக்குநர்களை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம பார்க்கணும். பெண் இயக்குநர்கள் படம்னு வரும்போது காயல் மாதிரியான படங்கள் வரும், வாழ்க்கையை ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய படங்கள் வரும். கமயந்தி தொடர்ந்து நிறைய படங்கள் செஞ்சு நிறைய ஜெயிக்கிறது அதெல்லாம் அந்த சொல்லவே கூடாது. தொடர்ந்து படங்கள் பண்ணுங்கள். ஜெய் ஸ்டுடியோஸ் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து புத்தகங்களுக்கு பின்னணியில் வந்து பேசுகிறது இருக்குல்ல, தமிழ் சினிமாவில் காண கிடைக்காத ஒரு காட்சி. ஸோ நீங்கள் நல்ல ஒரு வாசிப்பாளருங்கிறது தெரியுது. நல்ல ரசனையான படங்களை செய்யுங்க. ஒரு எப்பவுமே வந்து தமிழில் நல்ல சினிமா எடுப்பது என்பது ஒரு ஒரு புதிய காட்டை வந்து வெட்டி உடைச்சி திறந்து போகிற மாதிரி தான். இருக்கிற பாதையில் ஒரு ஹைவேல ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு புதிய தடத்தை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் அது முதல் படத்திலே செஞ்சுருக்கீங்கிறதுனால நிச்சயமாக அந்த இயற்கை உங்களோட துணை புரியும். தொடர்ந்து நிறைய படங்களை செய்யுங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லோரும் துணை நினைக்கிறேன்.